வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பபாசி கலைஞருக்கு செய்த துரோகம். பபாசி சுமார் 48 ஆண்டுகளாக சென்னையில் புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் கலைஞருக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விரிவாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பபாசி புக் பப்ளிஷர்ஸ் அண்டு செல்லர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த மாதிரி தான் அதோட ஃபுல் ஃபார்ம் வரும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 48 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு புத்தக கண்காட்சி மாதிரி தொடங்கி தொடர்ச்சியாக 48 ஆண்டுகள் அதை நடத்துறது மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதற்கான அரங்கங்களை ஏற்பாடு செய்வதில் இருந்து அதுக்கு உண்டான விஷயங்களை பூரா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த 10-15 நாட்கள், இந்த முறை 17 நாள் தான் நடந்தது. வழக்கமாக 21 நாட்கள் போடுவாங்க. இந்த முறை கொஞ்சம் நாட்களின் எண்ணிக்கையை குறைச்சி 17 நாள் தான் என்னவோ நடந்தது. 27ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான அரங்கங்கள். அந்த ஒய்எம்சிஏ மைதானமே ஒரு பெரிய விழாக்கோலத்தோடு 1000 ஸ்டால். ஒரு ஸ்டாலுக்கு 2 பேருக்கு உணவு முதற்கொண்டு, அதாவது காலை முதல் நடக்கும் பார்த்தீங்களா, சனி ஞாயிறில் அந்த நாட்கள்லாம் அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்க உரிமையாளர்களுக்கு 2 பேருக்கு உணவு. யோசிச்சு பாருங்க, அரங்கங்களின் எண்ணிக்கையே 1000. அப்போ அங்கே சாப்பாடு எவ்வளோ பேருக்கு போட வேண்டியிருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே சாப்பாடு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணாங்க. போக்குவரத்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து நடந்து தான் உள்ளே வரணும், அதுவே ரொம்ப தூரம். இப்போ அதுக்கும் வாகன வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வெளியே கொண்டு போய் மெயின் ரோட்லேயே இறக்கி விடுற அளவுக்கு உள்ளேயே வாகன வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா வயதானவர்கள், முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த உள்ளே நடந்து வர்றதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த ஏற்பாடுகள்லாம் அருமையாக தான் இருந்தது. ஒன்று சொல்லுவாங்கல்ல, கிராமப்புறங்களில் எல்லாம் நிறைய விருந்து வச்சு ஓரத்தில் கொஞ்சம் மலத்தையும் வச்சாங்கன்னு, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க. கடைசியாக எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சீமானை வர வச்சு அந்த ஆள் அங்கே கலைஞர் பாதைகளுக்கெல்லாம் முன்னாடி வெறும் நம்பர் தான் போட்டிருப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அதில் நடு பாதை, அதாவது 5வது பாதையில் கலைஞர் பாதை அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. சீமான் அங்கே என்ன பேசுனா, நடுவில் பாருங்கள் ஒரு நாசமாக போன பாதை அப்படின்னு அந்த மேடையில் வச்சே பேசினான். இதை பபாசி நிர்வாகமும் முதல்ல கண்டிக்கவே இல்லை. அந்த புத்தக விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்த டிஸ்கவரி புக் பேலஸும் அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்புறம் எல்லாரும் நம்மளை போன்றவர்கள் எல்லோரும் அதை கண்டித்து எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அலறி அடிச்சுக்கிட்டு பபாசி என்ன சொல்லிச்சு, அவர் என்ன பேச போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு சால்ஜாப் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இது டிஸ்கவரி புக் பேலஸ் அவர் விருப்பப்பட்டாருன்னு சொல்லி அந்த பாட்டை போட சொன்னாங்க. மற்றபடி தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் நோக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு திரும்ப சப்பக்கட்டு கட்டினாங்க. மறுபடியும் கண்டித்தோம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வருத்தம் தெரிவித்தா நேரடியாக மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு சப்பக்கட்டு கட்டக்கூடாது. சப்பக்கட்டு கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் மறுபடியும் கண்டித்தாங்க. கண்டித்ததுக்கப்புறம் அவர் ஆமாம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வருத்தம் தெரிவித்தார். பபாசி என்ன பண்ணாங்க, டிஸ்கவரி புக் பேலஸை 1 இயருக்கு பேன் பண்ணுறோம். பபாசியோட எந்த விழாக்கள்லையும் டிஸ்கவரி புக் பேலஸ் கலந்து கொள்ளக்கூடாது என்று 1 வருடத்துக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அறிக்கை விட்டால் அந்த அறிக்கைப்படி நடக்கணுமா இல்லையா?
அதாவது நேற்று ஜனவரி 12ஆம் தேதி வரை உள்ள டிஸ்கவரி புக் பேலஸோட அரங்கம் ஓப்பனில் தான் இருந்தது. பேன் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அரங்கத்தை காலி பண்ணணும், அதுக்கு அரங்கத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அரங்கத்தை க்ளோஸ் பண்ணவே இல்லை. 12ஆம் தேதி வரையும் அங்கே புத்தக விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் பேன்னு சொல்கிறது வந்து அப்போ கண் துடைப்பு தானே இது. ஒரு வருஷத்துக்கு பேனு, இந்த எக்ஸிபிஷனில் மட்டும் அவர் இருந்துப்பார் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் தானே அடுத்த எக்ஸிபிஷனே வரப்போகுது சென்னையில். இல்லை சார், வெளியூர்கள்லேயும் பப்பாசி நடத்துகிறாங்க. வெளியூரில் நடத்தக்கூடிய புத்தக திருவிழாக்கள்லாம் இந்த அளவுக்கு பெருசாக எல்லாம் நடக்காது, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் நடக்காது. அந்த இதில் அந்த மாதிரி புத்தக திருவிழாக்கள் பல ஊரில் நடக்கிற இடங்களுக்கு சென்னையை சார்ந்த பல பதிப்பகங்கள் போகிறது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு செலவு. இங்கேருந்து போய் அந்த ஊரில் போய் ஒரு ஆள் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அங்கேயே உட்காந்துருந்து வியாபாரம் பண்ணி இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊர்களுக்கெல்லாம் நிறைய பேர் போகிறதே கிடையாது. டிஸ்கவரி புக் பேலஸும் அது மாதிரி போகிறது கிடையாது. அப்போது டிஸ்கவரி புக் பேலஸ் கலந்து கொள்ள விருப்பமில்லாத மற்ற புத்தக திருவிழாவிலேருந்து அவங்கள பேன் பண்ணாருன்னா பண்ணாட்டி தான் என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் புக் ஃபேராக அவர் முடிச்சிட்டாரு. அடுத்த வருஷம் வரும்போது அதான் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுலாங்கன்னா அடுத்த வருஷமும் கலந்து போயிரு. அப்போது பேன் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா நேற்று கூட நான் அரங்கத்தை பார்த்தேன். அரங்கம் திறந்து தான் இருந்தது. உங்களில் பலர் நீங்கள் வந்திருப்பீங்க, வந்திருந்தவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து டிஸ்கவரி புக் பேலஸோட ஸ்டால் இருந்ததா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டிஸ்கவரி புக் பேலஸ் 7வது பாதையில் தான் இருந்தது. 7வது பாதையில் தான் நம்ம கடையும் இருந்தது. கரெக்டா? ஸோ அப்போது நான் டெய்லி பார்க்குறேன், பேன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சுன்னு எல்லாத்தையும் கேட்குறேன். அது அடுத்த வருஷத்துக்குங்க அப்படின்றாங்க. அடுத்த வருஷத்துக்கு தான் நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்களே. சரி, கலைஞருக்கு செய்த துரோகம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது என்ன சார் அப்படின்றீங்களா? கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், 2006 ஆட்சிக்கு வந்த போது தான் இவர்களுக்கு ஒரு பெரும் அளவில் ஒரு நிதியை ஒதுக்கி கொடுத்தாரு. ஒரு புத்தகம் அப்படிங்கிற விஷயத்தை இவ்வளோ தூரம் இத்தனை வருஷமாக செய்கிறீங்க, ஒரு நிதி தரோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அந்த அமைப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது போக இப்போவும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புத்தக திருவிழா நடத்தும் போது 75 லட்சம் ரூபாய் தமிழக அரசிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்களான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகங்களுக்கான ஆர்டர்னு ஒன்று உண்டு. அதுதான் பதிப்பகத்தை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையும் நடக்கலை. எது, நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குகிற வேலையும் நடக்கலை. பப்பாசியோட புத்தக திருவிழாவுக்கும் எதுவும் பணம்லாம் கொடுக்கல. இப்போ தான் வந்து மறுபடியும் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பண உதவி செய்யப்படுகிறது. அரசாங்கத்திடமிருந்து பணம் உதவி பெற்று கொண்டு ஒரு முன்னாள் முதலமைச்சரை, இறந்து போன ஒரு முன்னாள் முதலமைச்சரை அவமானப்படுத்தி பேசுறதுக்கு நீ தனியாக கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் போய் பேசு. இது பொதுமக்களுக்கான கூட்டம். பொதுமக்களுக்கான கூட்டத்தில் நீ வந்து இப்படி பேசலாமா அப்படின்றது தான் எல்லாரது கண்டனமாகவும் இருந்தது. ஏன்னா நீ கலைஞரை திட்டக்கூடாதா அப்படின்லாம் கேட்கல. கலைஞரை தாராளமாக விமர்சிங்க, திமுகவை விமர்சிங்க, ஸ்டாலினை விமர்சிங்க, அண்ணாவை விமர்சிங்க, பெரியாரை விமர்சிங்க, யாரை வேணால் விமர்சனம் பண்ணுங்க. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை என்னது? அவதூறு. விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. அவதூறுனா இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுறது. அப்போது இதே போல தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் இதே மாதிரி தான் இந்த நாய் பேசினான். அது ஒரு திராவிட சுடுகாடு, அந்த திராவிட சுடுகாட்டில் 2 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கு அப்படின்னு தான் பேசினான். அப்போவும் அதிமுகவை சேர்ந்த யாரும் அவன் கண்டிக்கவே இல்லை. நாம தான் கண்டித்தோம். இப்போவும் பாருங்கள், பப்பாசி மேலே நமக்கு என்ன கோபம் அப்படின்னா, தடையை சரியான முறையில் நீங்கள் செஞ்சுருக்கணும். இப்போ நீங்கள் விதிச்சிருக்கக்கூடிய தடை வந்து வெறும் கண் துடைப்பு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஏன்னா இப்போ 2025 நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் அவர் ஸ்டால் கடைசி நாள் வரை இருந்தது, வேடியப்பனோட ஸ்டால். அப்போ அந்த தடை என்னாச்சு? சரி, இதுக்கு அப்புறம் தான் சார் தடை, இந்த புத்தக திருவிழா விட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் தடை அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வருஷம் முடியும் போது 2026 தான் அடுத்த புத்தக கண்காட்சி வரப்போகுது. அப்போ அடுத்த புத்தக கண்காட்சியிலையும் அவர் கலந்து போயிரு. அப்போ இதில் எங்கே தடை வந்தது? தடைன்னு சொன்னால் அப்போ அந்த புத்தக கண்காட்சி என்ன வருஷம் பூராமல் நடத்திட்டு இருக்காங்க? அந்த வருஷத்தில் ஒரு 20 நாள் தானே நடத்துறீங்க. இந்த வருஷம் கலந்துக்கிட்டாச்சு, அடுத்த வருஷமும் அவர் கலந்துப்பார். ஆனால் தடை வீசிருக்கோம்
அப்படின்னு சொல்றது வந்து யாரை ஏமாற்றும் வேலை? கலைஞர் பப்பாசி நிறுவனத்துக்கு செய்த உதவிகளை எல்லாம் நன்றி மறந்து நன்றி கட்டத்தனமாக நடக்கக்கூடிய செயல்பாடு தானே இது. ஊற்ற கையவே கடிக்கிற நாய் மாதிரி பண்ற வேலை தானே இது. நல்லா யோசிச்சு பாருங்க. பப்பாசி தடுமாறி இந்த விழாவெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அரசாங்கத்திலேருந்து பண உதவியே கொடுக்குறாங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கட்டணத்தெல்லாம் வேற ஏற்றிருக்காங்க. அரங்கத்தோட வாடகை வந்து கட்டணம்லாம் ஏற்றிருக்கிறாங்க. சரி, அது விலைவாசி மற்ற விஷயங்கள், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிர்வாக சிக்கல், நிர்வாக பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் பப்பாசிக்கு உதவி செய்த கலைஞரை குறித்து அவதூறாக அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு 75 லட்சம் ரூபாய் என்னவோ சொல்கிறாங்க, தமிழக அரசுலேருந்து நிதியுதவியும் வாங்கிக்கிட்டு அவர் சார்ந்த திமுக அரசை காசு வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே அவரை பற்றி அசிங்கமாக பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவும் இருப்பீங்க. தடைன்னு சொல்லி கண் துடைப்பு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை மற்ற சேனல்காரங்களும் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.